கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். அவர் அற்புதமாக நம்முடைய கூடுகையை ஆரம்பித்து வைத்தார். அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் ப்ரேயர் செய்ய எஸ்தரை நான் அழைக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க இந்த மாலை வேலையை கொடுத்ததற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட ஒரு ஜெப வேலையில ஆண்டவரே எங்களை பங்கெடுக்கும்படியா நீ கொடுத்து இந்த சிலாக்கியத்திற்காக எங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத இந்த கிருபையை நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த ஜெப வேலை எங்களுக்கு இந்த பேசுங்க இருக்கு, ஓப்பனாக தான் இருக்கு. பலவீனமாவும் மண்டையில் இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களுக்கு அவருடைய பாதத்துல வருவதற்கு சுவாமி ஆண்டவரை நாங்கள் அவர்களுக்காக சிறப்புல நின்று ஜெபிக்கிறவர்களா இருக்க நீ உதவி செய்யப்பட்டாங்க. நெகையினை அவரை போல ஆண்டவரே பிதாவே ஆண்டவரை எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற நீங்க இந்த 40 குடும்பங்கள் மாற நீங்க எங்களுக்கு உதவி செய்யப்பட்டாங்க. நாங்களுடைய எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை பிதாவே இந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே பிதாவே இந்த ஜெப வேலையில நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே பிதாவே கேட்கிற வசனங்கள், ஆண்டவரே பிதாவே அறிக்கைகள், ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள், ஆண்டவரே எல்லாத்தையும் உடைய பாதத்துல கொடுக்குறோம் சுவாமி. எல்லா மகிமையும் ஆண்டவரே இதுக்குரிய எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. இந்த காலகட்டங்கள்ல ஆண்டவரே நாங்கள் இதை ஜாக்கிரதாய் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினே ஆண்டவரே உங்களுடைய எக்ஸ்பெக்டிங் இதை நாங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணாத படித்து நாங்கள் அதிக பணி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கட்டளையிட்டு உடைய வார்த்தையை இன்னும் பலருக்கு எடுத்துச் செல்ல ஆண்டவரே பிதாவே அவர்களை ஆண்டவரே இன்னும் மொத்தமாய் பயன்படுத்தணுமாய் கேட்கப்படுது சுவாமி. இந்த ஜெபத்துல கூட்டிட்டு 40 முன்னாடி பாத்துல கொடுக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொருவரும் ஒரு சிறு தீபமாக ஆண்டவரே ஒரு கேண்டில் போல மற்றவருக்கு வெளிச்சத்தை கொடுத்து நீங்க எங்களுக்கு உதவி செய்யப்பட்டார். மீதியான நேரத்தில் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசுவின் பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதிலளித்துக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது துதியின் வேளை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வேதம் சித்தரிக்கிறது என்று நினைத்து அதற்காக நாம் துதிக்கிறோம். இப்பொழுது நான் ஒவ்வொரு துதியா சொல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், வாழ்க என்று மறுமொழியாக சொல்லலாம். தேவனுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவே ஸ்தோத்திரம், அதிபதியாகிய இரட்சகரே ஸ்தோத்திரம், நீதிபரரே ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியே ஸ்தோத்திரம், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஆத்மாவின் மேய்ப்பரே ஸ்தோத்திரம், எங்கள் கண்காணியே ஸ்தோத்திரம், எங்கள் பிரதான மேய்ப்பரே ஸ்தோத்திரம், சர்வத்துக்கும் சுதந்திரவாளியானவரே ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சிப்பின் அதிபதியே ஸ்தோத்திரம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரே ஸ்தோத்திரம், எங்கள் பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், மகா பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசுவே ஸ்தோத்திரம், பூரணரே ஸ்தோத்திரம், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரே ஸ்தோத்திரம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், சோதிக்கப்பட்டு பாடுபட்டவரே ஸ்தோத்திரம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவரே ஸ்தோத்திரம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கிறவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம், நித்திய பிரதான ஆசாரியரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க மரித்து உயிர் தெழுந்து ஆண்டவரே பிதாவின் வலது பாசத்திலிருந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீங்களே, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக இப்படி ஒரு பரிந்து பேசுறது இல்லாட்டினா நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே? நாங்கள் எல்லாம் ஆண்டவரே குற்றமுள்ளவர்களாக காணப்பட்டிருப்போம் ஆண்டவரே. உமக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். உங்களுடைய ரட்சிப்பின் மகத்துவத்துக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆசாரிய ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா. துதிகிற வைமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே. மிகவும் பழைய பாடல், அருமையான பாடல். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த சோதரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த சோதரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமாண்டவரே, நன்றியால் உள்ளம் பொங்குகிறது. உமைக்கே கொடா கொடை ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம இந்த நாட்கள்ல கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். கிஃப்ட் ரொம்ப அழகாக வெளியே பலன்னு இருக்கு. அந்த சின்ன பிள்ளை ரேப்பரை பார்க்காது, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குது. அதே மாதிரி நாமும் வெளிப்பிரகாரமாக நான் பலவீனமாக இருக்கலாம், வெளிப்பிரகாரமாக நான் கருப்பா சோப்பா குட்டியா உயரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு கருவி வச்சிருக்கார், வேதம். இந்த வேதம் என்னை எப்படி விவரிக்கிறது, உங்களை யாருன்னு சொல்லுது, that matters. அதுதான் விஷயம் இருக்கு. நம்ம பார்த்தோம் 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள் பார்த்துட்டு இருக்கோம். வேதம் என்னை எப்படி விவரிக்கிறது. நேற்று என்ன பார்த்தோம், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைய வேத பகுதியை பார்த்தோம். யோவான் 15 அதிகாரம் முதல் 8 வசனங்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வேதம் என்னைய பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லுது. நானும் நீங்களும் கனி தருகிற கொடி, கனி தருகிற கொடி. சில பேர் சில நேரம் சொல்லுவாங்க, ஐ எம் யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற வாழ்க்கை, நான் பிரயோஜனமா இல்லாத மனுஷி. ப்ளீஸ் டோன்ட் சே தட். வேதம் உங்களை என்ன சொல்லுது, கனி தருகிற கொடி. ஐ எம் ஃப்ரூட்ஃபுல். என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? ஐ எம் ஃப்ரூட்ஃபுல். நான் கனி தரும் கொடி. இயேசு என்னை பார்த்து சொல்கிறார், நான் கனி தரும் கொடி. ஜீவ வார்த்தை சொல்லுது,
நீங்கள் கனி தரும் கொடி. ஹல்லேலூயா, praise God. இயேசு கிறிஸ்து ஒருவேளை கடைசி பஸ்கா பண்டிகை ஆசாரிப்பெல்லாம் முடிச்சுட்டு சீஷரோட நடந்து போறார். ஒரு தோட்டம், திராட்சை தோட்டம் வழியா நடந்து போகிறார். திராட்சை தோட்டம் வழியா நடந்து போகும்போது அப்படியே பார்க்கிறார், ரெண்டு பக்கம் திராட்சை செடிகள், கொடிகள், அப்படியே கிரேப்ஸ் நிறைந்து இருக்குது. அப்ப சீஷர் பாசுகிறாரு, நான் திராட்சை செடி, நீங்க திராட்சை கொடி. டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மைண்ட்ல ஒரு பிக்சரோட சொல்றாரு. இதுல இன்னொரு விசேஷம் என்ன, யோவான் 14, 15, 16 ஒரு 3 சாப்டர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக ஹார்ட் டு ஹார்ட் தன் இதயத்திலிருந்து தன்னோட கூட இருந்த சீஷரோட பேசுற வார்த்தைகள், அவர் சொல்ற ஒவ்வொரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சூழ்நிலை இயேசு சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்க திராட்சை கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் சரித்திருந்தால், இங்கிலீஷ்ல ஒரு அருமையான வார்த்தை அபாய்ட், சரித்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஐ லைக் த வேர்ட், ரொம்ப அருமையான வார்த்தை, மிகுந்த கனி. சரித்திருந்தால், ரொம்ப பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, சரித்திருக்கணும், அபாய்ட், தங்கி இருக்கணும். அதான் வார்த்தை. நம்ம யாராச்சும் கேட்குறாங்க, நீ எங்க தங்கி இருக்கீங்க, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டை சொல்லுவோம். நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம், கடைக்கு போயிட்டு வர்றோம், ஊருக்கு போயிட்டு வர்றோம். ஆனா எங்க தங்கி இருக்கோம், வீட்டில் தங்கி இருக்கோம். இயேசுவோடு இருக்கிறது தான் வீடு, அங்கதான் தங்கி இருக்கிறோம். மிச்சதெல்லாம் டெம்பரரி, அப்பப்போ போயிட்டு வர்றது. ஆனா என் வீட்டில் நான் இருக்கும்போது தான் நான் ரிலாக்ஸ் பண்றேன், என்ஜாய் பண்றேன், நான் போஷிக்கப்படுகிறேன், இளைப்பாறுதல் பெறுகிறேன், புத்து உணர்வு பெறுகிறேன். உங்க வீட்டில் தான் உங்களுக்கு புத்து உணர்வு வருது, உங்க வீட்டில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த், ஆகாரம் வருது, உங்க வீட்டில் தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் வருது. நான் இயேசுவோட உறவு வைத்திருக்கும் போதுதான் எனக்கு பலன், உங்களுக்கு பலன். இயேசுவோட இணைந்திருக்கும் போதுதான் எனக்கு உற்சாகம். இயேசுவோட இணைந்திருக்கும் போதுதான் என் மனசுக்கு ஒரு தெளிவு, நிம்மதி, ரிலாக்ஸேஷன். நான் ஆண்டவரோட இணைந்திருக்கும் போது நான் மிகுந்த கனிகளை கொடுக்கிறேன். நான் ஆண்டவரை எப்படி இணைந்திருக்கிறேன், வேத வார்த்தை வாசிக்கும் போது. பாருங்க, நான் பல இடங்கள்ல இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நான் வார்த்தைன்னு சொல்லிருப்பேன். இதுதான் வேதம் சொல்லிட்டு. ஆண்டவரோட உறவு அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஆண்டவர் வார்த்தையில அப்படியே குலாப் ஜாமுன் அந்த ஜீராக்குள்ள மூழ்கி இருக்கிறது போல வார்த்தைக்குள்ள அப்படியே உள்ளுக்கு இமர்ஸா இருக்குது, வார்த்தைக்குள்ள மூழ்கி இருக்குது, வார்த்தை சூழ்ந்திருக்க செய்ய வைக்கிறது. பைபிள் வார்த்தை. நான் ஆண்டோட இணைந்திருக்கிறேன், அபாய்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வார்த்தையில நான் அப்படியே உள்ள இருக்கிறேன். பிரைஸ் காட். ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கார். நீங்க வார்த்தையில ஆண்டவரோட இணைந்திருக்கீங்களா? யூ ஆர் அபைடிங் இன் காட். ஹல்லேலூயா. வார்த்தையில இணைந்திருக்கிறது, ஜெபத்தில் இணைந்திருப்பது, ஆண்டவரோட நேரம் பேசிக்கிட்டே இருக்கு.
காலையில 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் அல்ல. ஒருவேளை காலையில் ஒரு நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்றோம், நைட் ஒரு நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்றோம். அதுக்கு நடுவுல பல காரியங்கள் நடக்குது வாழ்க்கையில. கிளாக்ல போக 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 ஒவ்வொரு நேரத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் பேசிக்கிட்டே ஐ எம் கனெக்டட். இன்னைக்கு மொபைல்லாம் இருக்கும்போது இந்த வார்த்தை மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஐ எம் கனெக்டட். சிலர் சொல்லுவாங்க கனெக்டிவிட்டி இங்கே ப்ராப்ளம் வாங்க. நம்ம வாழ்க்கையில கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு வச்சுக்கோங்க. ஆண்டோட கரெக்டான உறவு, தொடர்ந்து உறவு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர்களை தங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்களை தங்கி இருந்தா மிகுந்த கனி, மிகுந்த கனி. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அவரு வாழ்க்கை நிறைய கனி இருக்கு, என் வாழ்க்கையில குறைச்ச கனி இருக்கு. அவரு தங்கி இருக்கார், நான் போயிட்டு வர்றேன். நீங்க உங்க வாழ்க்கை அதிக கனிகளை கொடுக்கணும்னா நீங்க அவரோட கனெக்ட தொடர்பு வைத்துக்கொண்டே இருக்கணும். வார்த்தை மூலமாக, ஜபத்தின் மூலமாக. ஆண்டவர் சித்தத்தை செய்யும் போது என் வாழ்க்கையில ஏன் சித்தத்தை செய்யல, உங்க வாழ்க்கையில உங்க சுய சித்தத்தை செய்யல, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, ஆண்டவர் சொல்ற காரியத்தை செய்யும் போது நான் ஆண்டவருக்குள்ள தங்கி இருக்கிறேன். I am abiding in Jesus. Hallelujah. Praise God. அப்ப இதுதான் என்ன சொல்றாரு, நீங்க எனக்குள்ள தங்கி இருக்கும்போது, நான் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும்போது மிகுந்த கனிகளை நீங்க கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ரிசல்ட் தான் முக்கியம். ஒரு விவசாயி திராட்சை செடியை எதுக்காக வச்சிருக்காரு? கனி கொடுப்பதுக்காக. பச்சை பசேருன்ட்டு தோட்டம் முழுசு நிறைய வச்சிருப்பாரா? இல்லை, கனி கொடுப்பதற்காக. என் வாழ்க்கை நோக்கம் ஆண்டவருக்கு பிரியமான கனியை கொடுப்பது. உங்க வாழ்க்கை நோக்கம் ஆண்டவரை கோரிட்டு காண்பிப்பது, வாழ்க்கையில கனி கொடுப்பது. கனி கொடுக்கிறது பல லெவல்ல இருக்கலாம். சில பேருக்கு 0, ஒன்றும் கனியே கிடையாது. சில பேருக்கு கொஞ்சம், சில பேருக்கு பரவாயில்ல, சில பேருக்கு மிகுந்த கனி. நம்ம இந்த கேட்டகரி மிகுந்த கனி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் 2 கேட்டகரி என்னது? 0 கொஞ்சம், 0 மிகுந்த. இந்த 0வை கனியே கொடுக்காத இந்த கொடிய என்ன சொல்லுது வேதம்? அவரை துண்டித்து தூக்கி எறிகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் கனி கொடுக்கலன்னா நான் பிரயோஜனமற்றவன். அதை தூக்கி எறிய போடப்படுகிறது. கொஞ்சம் கனி கொடுக்கிறது என்ன பண்றாங்க? வேதம் சொல்லுது அதை சுத்தம் பண்ணுகிறார். பனிஷ் பண்ணல. அதை செய்ய வேண்டிய முறையில செஞ்சு கொடுத்தா அதுவும் அதிக கனி கொடுக்க துவங்கும். அதுவும் மிகுந்த கனியை கொடுக்கும். ஒருவேளை ஆண்டவர் வாழ்க்கையில சுத்தம் பண்றாரு, ப்ரூன் பண்றாரு உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்க. நான் அதிக கனி, மிகுந்த கனியை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை ப்ரூன் பண்ணுகிறார், சுத்தம் செய்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நானு ஏன் மிகுந்த கனி கொடுக்கணும்? இந்த பகுதி அழகாக சொல்லுது. நான் மிகுந்த கனி கொடுத்தா கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீங்க அதிகமான கனியை கொடுக்குறீங்க வாழ்க்கையில. நீங்க வாழ்க்கையின் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. You are glorifying God. What a wonderful thing. என்ன அற்புதம். உங்க வாழ்க்கையின் மூலமாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை, உங்களை அழைத்தவரை, நீங்க சேவிக்கிறவரை, நீங்க பாடி துதிக்கிறவரை நீங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்துறீங்க. I am glorifying God. அதே வார்த்தை என்ன சொல்லுது? நான் என் வாழ்க்கையின் மூலமாக
கனிகளை மிகுந்த கனியை கொடுக்கும்போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து அந்த பகுதி சொல்லுது, நான் கனி கொடுத்தா நான் இயேசுடைய பிள்ளைன்ட்டு உலகம் அறிஞ்சு கொள்வோம். இயேசு பிள்ளைன்ட்டு இயேசுவும் அறிந்து கொள்வார். என்னை ஐடென்டிஃபை பண்றது, என்னை சுட்டி காண்பிப்பது, நான் இன்னார் என்று சொல்வது என் வார்த்தை அல்ல, என்னுடைய உலகப்பிரமாண வேஷம் அல்ல, என் வாழ்க்கையில் உள்ள கனிகள். உங்க வாழ்க்கையில் கனிகள் சொல்லும், நான் இயேசுவின் பிள்ளை. I am a child of God. யார் சொல்றது? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, எதிர்த்து வீட்டுக்காரர் இல்ல, என் வாழ்க்கையில் உள்ள கனிகள். Hallelujah, praise God. ஆண்டவரோடு இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது. வாழ்க்கையில இயேசு இல்லாதவங்க, இயேசுவோடு அபைடாகாதவங்க, தங்காதவங்க ஒன்றும் செய்யலையா? செய்யறாங்க. பெரிய பெரிய ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாம், பெரிய பெரிய பள்ளிக்கூடம் கட்டிருக்கலாம், பெரிய பெரிய தர்ம காரியங்கள் பண்ணலாம். ஆனா இது நித்தியத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. அவங்க செஞ்சும் செய்யாமல் இருந்தும் ஒன்றும் இல்லை. இட் டஸ் நாட் மேட்டர். நீங்க ஏதோ ஒரு பகுதி, ஒரு வேலை, சின்ன வேலை பெரிய வேலை, இங்க அங்க எதுவனா சரி, அத ஆண்டவர் சொல்ற வழியில், ஆண்டவர் செய்ய சொல்ற வழியில நீங்க முழு மனதோட பலத்தோடு செய்யும் போது மிகுந்த கனிகள், அதுதான் நித்தியத்துக்கு கணக்கு வைக்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி உங்க மனசுல வரணும். am I connected? நான் ஆண்டவரோட இடைவிடாத உறவு வச்சிருக்கேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை என் வாழ்க்கையின் மூலமாக, வாழ்க்கையில கனிகள் மூலமாக ஆண்டவரை மகிமை படுத்துறனா? படுத்துறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பாத்திரமா என்ன வச்சிருக்கீங்க, கொடியாக வச்சிருக்கீங்க. நான் கனி கொடுக்கும் கொடி. என் ஐடென்டிட்டி என்னது? உங்களுடைய அடையாளம் என்ன? ஐடென்டிட்டி என்னது? உங்களுடைய குணாதிசயம் என்னது? கனி கொடுக்கும் கொடி. ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல ஒரு கனி கொடுக்கும் ஒரு மனுஷனை பார்க்க போறோம். யார் அந்த மனுஷன்? வேதம் அந்த மனுஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அந்த மனுஷன் பேரு யோசேப்பு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வசனங்கள். வேதம் அழகாக சொல்லுது. யோசேப்புடைய அப்பா யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முதல் வசனம், ஜெனசிஸ் 49:1. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிளெஸிங்ஸை கொடுக்கிறார். பிளெஸிங்ஸ் கொடுக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றார். என்ன சம்பவிக்க போகுது? தன்னுடைய வார்த்தையினால பிளஸ் பண்றாரு. அந்த வார்த்தையில் அவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகளை நீங்க அப்படி ஆசீர்வதிக்கணும். உங்ககிட்ட ஒருவேளை கோடிக்கணக்கான பணம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க ரொம்ப படிக்காதவங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பெரிய வேலையில் இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்னது? வார்த்தை. இந்த வார்த்தையினால நீ ஆசீர்வதிங்க பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க இன்னைக்கு தீர்மானிங்க. என் பிள்ளையை திட்டுறதில்லை, என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் என்னை உங்களை பார்த்து வசனத்தை சொல்றாரு, யாக்கோபை பாரு, அவனே யாக்கோபே தன் ஊரெல்லாம் விட்டுட்டு இப்ப யோசேப்போட வந்திருக்காரு. ரொம்ப மிகுதியான ஆஸ்தியெல்லாம் கிடையாது இப்ப. ஆனா அவருக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. வார்த்தை. வார்த்தையினால உன் குடும்பத்தை ஆசீர்வதி, உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. என்னுடைய ஆவியினால உன் பிள்ளைகளை சொல்லு, வரப்போற காரியங்களை சொல்லு. வரப்போற காரியங்களை சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்ட்டு ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை பார்க்கணும். முதல் சென்டென்ஸ், வாக்கியம்,
உங்களை என்னை தொடும். யோசேப்பு கனி தரும் செடி. ஹல்லேலூயா. யோசேப்பு யாரு? முதல் மந்திரி. யோசேப்பு முதல் மந்திரியே அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு தங்க சுரங்கம் சொல்லல. தங்க சுரங்கத்தை காட்டிலும் இவன் கனி தரும் செடி சொன்னா யோசேப்புக்கு புரியும், கூட எல்லாருக்கும் புரியும். இது ஒரு விசேஷித்த உன்னதமான சிறப்பான மகிமையான ஆசீர்வாதம். வேதம் என்னை உங்களை அப்படிதான் சொல்லுது. நான் கனி தரும் பாத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷமா என்னோட ஆமென் சொல்லுங்க. ஆமென். கன்ஃபஸ், உங்க வாயின் வார்த்தையினால் சொல்லுங்க, நான் கனி தருகிற பாத்திரம், நான் கனி தருகிற மனுஷன், நான் கனி தருகிற மனுஷி. நான் யூஸ்லெஸ் சொல்லாங்க, ஐ எம் பேரன் சொல்லாங்க. நீங்க கனி தரும் பாத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்க இடத்துல வச்சிருக்காரு, உங்க குடும்பத்தில் வச்சிருக்காரு, உங்க வேலை சேர்ந்த வச்சிருக்காரு. ஆண்டவர் யாக்கோபு மூலமாக யோசேப்பிட்ட சொல்றாரு, நீ கனி தரும் செடி, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட செடி. ஹல்லேலூயா. நீர்க்காலின் ஓரமாய். God, living water, ஜீவ தண்ணீர் மத்தியில ஒரு ஃபவுண்டன் இருக்கு. அந்த ஃபவுண்டனுக்கு எல்லாம் நீ வச்சிருக்க, உன்னை வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த ஃபவுண்டன் உனக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கு, உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கு, உனக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கு, உனக்கு உயர்வை கொடுத்துட்டே இருக்கு, உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கு. நீ கனி தர செய்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஒரு நீர்க்காலாக இருந்தார், ஒரு 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 நீர் ஊற்றாக இருந்தார். நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா ஃபவுண்டன், ஸ்ப்ரிங். Praise God. ஆண்டவர் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். நான் கனி தரும் செடி. ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். ஆண்டவர் எனக்கு தினமும் ஆகாரத்தை கொடுக்கிறார், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டவன் என்று சொல்கிறார் வேதம் சொல்கிறார். அவனுடைய கொடிகள் சிவரின் மேல் படரும். அவன் செடி இல்லையா, அந்த செடி என்ன பண்ணுமா, அப்படியே சுவர் மீது படருமா. அதாவது உலகமே காணும் இவனுடைய கனிய, இவன் வாழ்க்கையில் வரும் கனிய உலகமே காணும். உங்களுடைய கனிய உலகம் பார்க்கிறது. உங்களுடைய கனிகள், வாழ்க்கையின் கனிகளை உலகம் பார்க்கத்தக்கதாக உங்களுக்கு உயர்வே. You will grow beyond. நீங்க உங்க வளர்ச்சி என்னது? உங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி. Praise God. Hallelujah. ஆண்டவர் நீர்க்காலாக, ஒரு நீர் ஊற்றாக யோசேப்போல இருந்தார். யோசேப்பு எங்கெல்லாம் போனாலும் நீர் ஊற்றுறவனோட போச்சு. அந்த நீர் ஊற்று உள்ள இருந்துச்சு. அதான் வேதம் திரி சொல்லுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. He was successful. He was prosperous. செழிப்பாய் இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் வாழ்க்கையில கனிகள். யோசேப்புடைய வாழ்க்கையில கனிகளை பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு கனி. அவன் சின்ன பையனா இருக்கும்போது துவக்கத்துல அன்பின் கனி. அவன் வாழ்க்கையில அவனுடைய அப்பா, அவனுடைய பெற்றோர் அவனை நேசித்தார்கள். இவன் பெற்றோரை நேசித்தான். அன்பின் கனி. ஹல்லேலூயா. அவனுடைய சகோதரர் அவனை வெறுத்தாங்க, அவனுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணாங்க. அப்ப அவனுக்குள்ள என்னது, ஒரு ஒரு கனி. என்ன கனி? பொறுமை. பொறுத்திருப்பேன், நான் பொறுத்திருப்பேன். பொறுமை என்ற கனி. போத்திபார் வீட்டில் போறான், போய் குற்றச்சாட்டு போடுறாங்க. அப்ப உண்மையின் கனி. நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். உண்மையின் கனி. ஜெயில தூக்கி போடுறாங்க அநியாயமாக.
அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தா. அந்த ஃபவுண்டன் உங்களுக்குள்ள இருந்துச்சு. அங்க என்ன கனி இருந்துச்சு? விசுவாசத்தின் கனி. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கார், நான் அவருக்குள்ள இருக்கேன். என் வாழ்க்கையில கனி, விசுவாசத்தின் கனி. உயர்வு வருது. அரண்மனைக்கு போகிறார், அங்கன கனி ஞானத்தின் கனி. பிரிமானங்களே, நீங்க எங்க தான் சரி, இன்னைக்கு எந்த சூழலில் தான் சரி, நீங்க கனி கொடுக்கிற பாத்திரம். நீங்க யோசேப்பை போல கனி கொடுக்கிற பாத்திரா. நான் கனி கொடுக்கிற பாத்திரா. யாக்கோபு சொல்றாரு, உன்னை வில் வீரர்கள் மனமடிய செய்தார்கள், உன்னை துக்கப்படுத்துறாங்க, உன்னை விசனப்படுத்தினாங்க. ஆனா யாக்கோபின் தேவனுடைய கரம் உன் கரத்தை பலப்படுத்தியது. ஒருவேளை உங்களை பல பேர் உங்களுக்கு எதிராக எதிர் சக்திகள் உங்களை துக்கப்படுத்தலாம், உங்க வேதனைப்படுத்தலாம். ஆனா உங்களோட ஒருத்தர் இருக்காரு. யார்? ஒரு யாக்கோபின் தேவன். இந்த யாக்கோபின் தேவனுடைய கரம் உங்க கரத்தை பலப்படுத்துது. எந்த வில்லும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க தொடர்ந்து கனி கொடுக்கலாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த வேலை நம்மோட சொல்றது, நீ நீர் ஊற்றா உன் பக்கத்தில் இருக்குது. உனக்கு எந்த காலத்தில் எந்த சூழலும் உனக்கு ஆசீர்வாதம், சக்தி, பலன், பாதுகாப்பு. சங்கீதம், முதல் சங்கீதம் அப்படிதான் அருமையா சொல்லுது. நான் எந்த காலத்துல சரி, நான் கனி கொடுப்பேன். அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுப்பேன். நீங்க 60 வயசா உங்க காலத்துக்கு ஏற்ற கனியை கொடுப்பீங்க. நீங்க 40 வயசா உங்க காலத்துக்கு ஏற்ற கனி. நீ 30 வயசா உங்க காலத்துக்கு ஏற்ற கனி. ஆனா என்ன விஷயம்? கனி. கனி. நான் கனி கொடுக்கும் பாத்திரம். நான் 30 வயசாலும் சரி, 50 வயசாலும் சரி, 80 வயசாலும் சரி, ஆண்டவர் மகிமைப்படுத்துறேன். எப்படி மகிமைப்படுத்துறேன்? என் வாழ்க்கையில் உண்டான கனிகள். ஹல்லேலூயா. கனினது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமான குணாதிசயங்கள், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுவோமா? நான் கனி தரும் கொடி. என்னோட சேர்த்து சொல்லுங்க, நான் கனி தரும் கொடி. நான் கனி தரும் கொடி. நான் இன்னல சொல்ல மாட்டேன், நான் பிரயோஜனம் மற்றவன் சொல்ல மாட்டேன். இன்னல சொல்ல மாட்டேன், யூஸ்லெஸ் சொல்ல மாட்டேன். இன்னல சொல்ல மாட்டேன், பிள்ளைகளை பார்த்து நீ யூஸ்லெஸ் சொல்ல மாட்டேன். இன்னல என்னோட வாழ்க்கை துணை பார்த்து சொல்ல மாட்டேன், அவர் யூஸ்லெஸ், அவங்க யூஸ்லெஸ் சொல்ல மாட்டேன். கனி தரும் பாத்திரம். நான் கனி தரும் பாத்திரம். நான் கனி தரும் கொடி. Praise God. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தரை மகிமைப்படுவாராக. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த கையில் அடிபட்டு 3 நாளைக்கு முன்னால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது, நாங்கள் மதுரை பிரான்ச், ஸ்டேட் பேங்க் மதுரை பிரான்ச்சில் ஏதோ வேலை இருக்குன்னு கணவர் சொன்னார். நான் கார்லேயே உட்காந்துருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கார்லேயே அமர்ந்திருந்தேன். இந்த மதுரை பிரான்ச் ஏஜிஎம் வந்து என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னால் என் கீழே ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக வேலை பார்த்தார். அந்த பிவி மேனேஜரும் என்கிட்ட வந்து ஒரு காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க. நான் உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் காரில் கைவலியோட. திடீர்னு பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. மேடம், உங்களை நாங்கள் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை பிரான்ச் ஏஜிஎம்மோட மதுரை பிரான்ச்சோடைய தலைவர் அவரும் அடுத்த அவருடைய டெப்யூட்டியும் 2 பேரும், நம்பர் 2, 1 and 2 2 பேரும் வந்து என்னை பார்க்க வந்தாங்க. வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஆசீர்வாதம் எப்போ எங்களுக்கு வேணும் மேடம் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த நம்பர் 2 வந்து இப்போ இந்த மாதம் ரிட்டையர் ஆகுறாரு. அவர் சொன்னார், உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் மேடம். இவங்க 2 பேரும் கிறிஸ்தவங்க கிடையாது. எப்படி அவங்க ஓடி வந்தாங்கன்னு நான் யோசித்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஓடி வராங்கண்ணே பார்க்க. நம்ம இப்போ காரில் உட்காந்துருக்க ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவர்கள் பெற்ற நன்மைகள், அவர்கள் என் மூலமாக ஆண்டவரை ருசித்தாங்க.
அதனால உங்க ஆசீர்வாதம் வேணும். ஸ்பெசிஃபிக் உங்க ப்ரேயர்ஸ் எங்களுக்கு வேணும் மேடம், உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் மேடம் அப்படின்னு சொல்லி வந்தது என்று ரொம்ப நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, என் மூலமாக இந்த ஜனங்கள் எல்லாம் நீங்கள் தொட்டீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி அந்த கனிகளை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் அதை ருசிக்க அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் அவங்க இன்னும் ருசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பயன்படுத்தினதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது சங்கீத வேளை. சங்கீதம் 91 1-10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்து வருகிறோம். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் சொல்ல திரும்ப சொல்லலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. கொரோனா வைரஸ என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப நேரம். இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தை எதிர்த்து ஜெபிக்கவும், உலக தேசங்கள் மனம் திரும்பவும் நான் சிஸ்டர் தேன்மொழியை ஜெபிக்க அழைக்கிறேன். Hallelujah, hallelujah. Jesus, King of Kings and Lord of Lords, எங்கள் பரம தேவன் தெய்வமே,
எங்களை சிருஷ்டிக்கு கர்த்தாவே தேவி, நீ இந்த அழகான பூமியை உருவாக்கிய பாவமுடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீ எவ்வளவு நேர்த்தியும் கிரமமாக இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் வழி நடத்தி வருகிறீர் தேவி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த கொரோனா என்ற பெஸ்டிலன்ஸ்க்காக உங்களுடைய பாதப்படியில வருகிறோம். கர்த்தர் நீ பெரியவர், உன்னதவர், உயர்ந்தவர் ஆண்டா ராஜா. உம்மிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது ராஜா. விசுவாசத்தினால் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலிருந்து முழுக்க ஆண்டவரே இத்தனை பேர்களாக நாங்கள் கூடி ஆண்டவரே விசுவாசத்தில் குருமணப்பட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் என்பது ஆண்டவரே இந்த பெஸ்டிலன்ஸ், இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்களுடைய இந்த தேசத்திலிருந்து எங்களுடைய இந்த உலகத்திலிருந்து ஆண்டவரே அது செல்லுமாறு ஆண்டவரே கமாண்ட் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அந்த வைரஸை நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் இப்படி அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கடைசி காலங்களே நாங்கள் வெளிப்படுத்த விசேஷத்துல படிக்கிற வண்ணமாக இந்த மாதிரி பாதைகளும் கொள்ளைகளும் வரும்போது என் தேவன் விரைவில் வருகிறேன் என்பதை உணர்ந்த ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை வார்த்தையும் நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே இன்னுமாக நெருங்கி சேர ஒரு குழுமையை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்க நமக்கு நன்றி ராஜா. அதே வேளையில் கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவர்களால் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம் ராஜா. தேவரே நீர் மனமிறங்கி கர்த்தாவே நீர் ஆண்டவரே எல்லா ஆத்மாக்களும் உண்மை அறியும் மட்டும் ஆண்டவரே ஒரு ஆத்மாவும் வீணாய் போகாதபடி ஆண்டவரே எல்லா ஆத்மாவும் தேவரே உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்க ஆண்டவரே. இந்த வேளையில இந்த ஆத்மா பாரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் உண்மை அறிய வேண்டும், ஜனங்கள் உண்மை அறிய வேண்டும், உங்களுடைய வசனத்தை அறிய வேண்டும், உண்மை தெரிந்து கொண்டு வைக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே எல்லாரையும் நீங்க கொடுங்க ராஜா. நிறைய ஆஸ்பத்திரி இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வசனம் துரிதமாக செல்லக்கூடிய பாதங்கள் அங்கே போறதுக்கு ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையிலே கர்த்தாவே நீர் சென்ற ஹெல்ப் ஆர்டர் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. இந்த நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற படுக்கையிலிருந்து இன்ஃபெக்டா இருக்கிற சிக்கா இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே பதில் கொடுக்க வேண்டுமாறு நேரத்தை ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் வல்னரபிளா இருக்கக்கூடிய ஹை ரிஸ்க் லெவலில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், முதியோர்கள் ஆண்டவரே படுக்கையில் இருப்பவர்கள், குழந்தைகள் எல்லாரையும் இந்த வேலையில நினைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய சிருஷ்டிகள், உங்களுடைய பிள்ளைகள், நீர் நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு கிரியையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே நீர் செய்த உங்களுடைய பாத்திரங்களாக இருக்கிறது ராஜா. ஒன்றையும் ஆண்டவரே சத்ருவான பிரித்து போடாதபடி ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே பாதுகாப்பு அருளுமான ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே இருக்கக்கூடிய கிரீன் ஜோன்ஸ் உடைய எல்லைகள் இன்னுமாக விரிவாகட்டும் ராஜா. எல்லா எல்லைகளும் கிரீன் ஜோன்ஸ் ஆகி ஆண்டவரே எல்லாரும் பரிபூர்ண சுகமடைந்து ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் கேட்டு சத்தியத்தின் படி ஆண்டவரே பசுமை நிறைந்த கனி கொடுக்கிற இடமாக எங்கள் பூமியை நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த கொடிய கொள்ளை நோய் மத்தியிலும் கூட எங்கள் உயிரை தியாகமாக துச்சமாக நினைத்து தியாகமாக வேலை பார்க்கிற மெடிக்கல் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய வல்லமை கரம், கர்த்தருடைய அளவரே உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய செயல், உங்களுடைய வல்லமை அங்கே வெளிப்படுவதாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கேர் கிவர்ஸ், நர்சஸ், அந்த லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் அந்த சானிடேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பாதுகாப்பு தாங்க ராஜா, பாதுகாப்பு தாங்க ராஜா. அப்போ இந்த கொரோனாவுக்கு குறிப்பிட்டதாக இன்னுமாக அநேக பேர் ரிசர்ச்சும் சயின்டிஸ்ட் நிறைய பண்ணுகிறார்கள். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இதிலிருந்து வேக்சினை கண்டுபிடிக்க மட்டுமாக தேவன் அவர்களுக்கு ஒரு பலத்த துருகமாக பலத்த பாதுகாப்பாக இருந்து ஆண்டவருடைய வல்லமையான இரத்த கோட்டைகளாக உங்களை மடைக்க ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கு ஒரு தீர்வை ஆண்டவரே மனிதன் கண்டுபிடிக்கும் அளவும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாச்சா. இது எப்படி செயல்பட வேண்டும் என்றதை ஆண்டவரே கண்டுபிடிக்கிற இந்த டாக்டர்ஸ், இந்த சயின்டிஸ்ட் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், ஜனங்களுக்கு விடுதலை நீங்கள் ஏற்படுத்திட்டாங்க ராஜா. இதுமாக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தேச தலைவர்கள், எங்களுடைய உலக தலைவர்கள், எங்களுடைய கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபஷன் தலைவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்கள் கொடுக்கிற ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே இந்த வேலையிலே ஆண்டவரே ஜனங்களுடைய உயிரையும் ஜனங்கள் மேல இருக்கிற மனித நேயத்தை முன்வைத்தவர்களாக ஆண்டவரே சரியான டெசிஷன்ஸ், நேர்த்தியான டெசிஷன்ஸ் ஆண்டவரே அன்புக்குரியவர்களாக இருந்த ஆண்டவரே
ஆண்டவரே வழி நடத்தக்கூடியவர்களாக நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க ராஜா. நீங்க உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பலன்றாங்க ராஜா. ஆண்டவரே இந்த நிலையிலும் ஆண்டவரே நிறைய குடும்பங்கள் டிஸ்லோகேட் ஆகி ஆண்டவரே so many families father have been adjusting to find new ways of life. ஆண்டவரே அவர்கள் நிறைய இடங்களில் சிறந்து போயிருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனையும் தாயை புரிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா ரோட்டோரங்களில் இருக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் நினைக்கிறோம். கர்த்தர்தாமே மனமிறங்கி ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரே நீர் பாதுகாவலாக ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பின் தூதர் உடைய பாதுகாவலின் தூதர்களை அனுப்பி ஆண்டவரே அந்த ஏழைகளுக்கு ஆண்டவரே ஏழைகளுக்கு நீர் தான் தகப்பனவே திக்கற்றவர்களின் ஏழைகளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே அந்த டிஸ்லோகேட்டட் அண்ட் ஆண்டவரே இந்த மாதிரி இந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே அநேக சின்ன சின்ன கடை இருக்கக்கூடியவர்கள் அப்போ ஆல் த ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் அநேக பாதிக்கப்பட்டிருக்கிற வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கூட ஆண்டவரே நீ மனம் இருக்குகிற தேவன் ஆண்டவரே இந்த வாதை ஆண்டவரே இந்த என்னுடைய இந்த தேசத்திலிருந்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய இந்த தொழிலதிபர்கள் எல்லார் மேலும் ஆண்டவரே ஒரு வருமானத்தின் மேல ஆண்டவரே சத்ருவானவன் கை போடாமல் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் செழிப்புள்ள தேசமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அநேகர்கள் அநேகம் பஞ்சம் என்று நிறைய ஆண்டவரே so many predictions but we rebuke all that in the name of Jesus Christ. அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வல்லமையை ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ராஜா. எங்கள் தேசம் செழித்திருப்பதாக எங்கள் ஜனங்கள் செழித்திருப்பார்களாக ராஜா. எங்களுடைய தேசத்திற்கு எல்லாரும் ஆண்டவரே வியாதி நீங்கி ஆண்டவரை எல்லாரும் ஆண்டவரை ஆரோக்கியமாக இருப்பார்களாக சுகம் பெற்றிருப்பார்களாக என்று ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறேன். எங்களுக்கான பரம ஆசாரியன் பிரதான ஆசாரியனாக ஆண்டவரே எங்களுக்காக அனுதினமும் வலது பாரசத்திலே வீற்றிருந்து ஆண்டவரே பிதாவினிடத்தில் மன்றாடுகிற தேவனா இருக்கிறீராக ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கூக்குகளை கேட்கிற தேவன் இதற்கு மறு உத்தரவு அருளி செய்கிற ஆண்டவரே. அப்படியாக உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த வேளையில் நீர் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதிலளிக்கிற தேவனா இருக்கிறேன் என்று உங்களுக்கு துதி கனம் மகிமை ஏறெடுத்து இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுத்து நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல இருந்து அநேக இடங்கள்ல இருந்து இந்த இடத்துல நாம் கூடி இருக்கிறோம், வர்ச்சுவல் ஸ்பேஸ்ல கூடி இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா ஜெபங்களையும் கேட்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஜெப ஆவியை நம்மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாத ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு ஜெபத்தின் ஆவி எல்லாரும் அது ஃபீல் பண்ண முடியுது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் இந்த 7 to 8 ஏறெடுக்கிறப்பட்ட ஜெபங்களுக்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலையும் நம் உற்றார் சுற்றார் நண்பர்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வெளி தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடுகைக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எல்லா உள்ளங்களிலையும் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அது போலவே ஆண்டவரே எங்கள் தேசங்கள் மேலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. ஒழுங்கின்மை பெருமைமான பூமியின் மேலே அசைவாடுனீங்களே. ஒரு அழகிய உலகத்தை ஆண்டவரே நீங்கள் சிருஷ்டித்தீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம். அது போலவே ஆண்டவரே ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தீங்க. அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாவே இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை வெறுமை இருள். ஆனால் ஆவியானவர் அசைவாடி இருந்த பொழுது அது வெளிச்சம் உண்டாகிறது சொன்ன மாத்திரத்திலே வெளிச்சம் உண்டாயிற்று. அது போலவே சுவாமி ஆண்டவரே ஆவியானவர் இந்த பூமி உருண்டையின் மேல் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. முழு உலகமும் சம்பித்து நிற்கிறது ஆண்டவரே. முழு உலகமும் என்ன செய்வது, எந்த வழியிலே போவது, எப்படி ரிலாக்ஸ் பண்ணாலும் ஆனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி திகைத்து இருக்கிற வேளையிலே ஆவியானவர் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். முழு பூமியின் மேலே அசைவாடு. அன்னைக்கு அசைவாடுனீங்களே, கிரியேஷன் டைமில் அசைவாடுன அதே ஆவியானவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இன்றும் நம் மத்தியில் இருக்கிறவர். ஆண்டவரே நீங்கள் அசைவாடணும் சுவாமி. ஆவியானவரே இந்த செட்டைக்குள்ள இந்த பூமி உருண்டையை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே மக்கள் மடியாத படிக்கு ஆண்டவரே, உயிர் சேதம் ஏற்படாத படிக்கு ஆண்டவரே நீங்கள் தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். உங்கள் மாத்திரமே முடியும் சுவாமி. நீங்கள் சர்வவல்ல தேவன், எல் ஷடாய்.
இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. எல்லாமே உம்மால முடியும், உம்மால எல்லாம் முடியும். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவர் எங்கள் தேவனா இருக்கிறீங்களே, எங்களை அங்கே செய்கிற ஜபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. நீங்க அசைவாடி இந்த வாதையை நிறுத்தணும் சுவாமி. இந்த வாதை நோக்கம் என்னன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் சுவாமி. உம்முடைய பெர்மிஷன் இல்லாம ஆண்டவரே எந்த வாதையும் யாரை அணுகுவதில்லை சுவாமி. ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட தேசங்கள், அமெரிக்கா ஐக்கிய தேசம் முழுவதுமாக மனம் திரும்ப கிருபை செய்யுங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக சேதம் சவுத் அமெரிக்காவில், அதிக சேதம் பிரேசில், அந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஈக்வடோர் பயங்கர சேதமாக இருக்கிறது. ரஷ்யாவில் ரொம்ப சேதம் ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரே நீங்க தான் நிறுத்தணும் சுவாமி. உம்மால மாத்திரம் தான் முடியும். உண்மை எல்லா கண்களையும் நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவுமே அறிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த நேரமோ எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் இதை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாதையை மாற்றி போடுங்க. உங்களுடைய இரக்கத்தின்படி, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி வாதையை மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மருத்துவத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப வல்னரபிள் சுவாமி, ரொம்ப சசெப்டபிள். அவங்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ், சாமுel தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரீத்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா, நர்சஸ் ஷர்லி, டாஃபினி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்பின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானுவேல், ஹெப்சி, ஆக்னஸ். ஆண்டவரே இதில் சில பேர் ஆண்டவரே கொரோனா வார்டிலே இருக்காங்க. டாக்டர் மிஸ்டர் விமல்ராஜ் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறாரு. ஆண்டவரே கொரோனா வார்டிலே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க சுவாமி. எந்த கொரோனா தொற்றும் எந்தக்கும் யாருக்கும் ஏற்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள், தூய்மை பணியாளர்கள், நர்சஸ், டாக்டர்ஸ், ஆண்டு எல்லாருமே உங்களுடைய பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். உங்களுடைய செட்டை விரிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கணும் சுவாமி. ஆரோக்கியம் உள்ள செட்டைக்குள்ளவர்கள் எல்லாரும் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எந்த இன்ஃபெக்ஷன் அவர் உடல்களில் தாக்கும் போது சுட்டரிக்கிற வல்லமை அவர் உடல்களிலிருந்து புறப்படணும் சுவாமி. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவங்களும் எங்களில் இருக்கிறவர் வல்லவர், உலகத்தில் இருக்கிறவங்க எங்களில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் நர்சஸ்குள்ள இருக்கிறவர் நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் பெரியவர் சுவாமி. உங்களுடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் கிரிய செய்கிறதா இருக்கிறது அல்லவா. உங்களுடைய வசனம் கண்மணி நொறுக்கும் சம்மட்டியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் இருக்கிறது அல்லவா. அந்த அக்கினி ஜுவாலை அந்த கொரோனா வைரஸை அப்படி அழித்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அது எந்த வேகத்தில் வருகிறதோ, எவ்வளவு தூரம் வருகிறதோ எங்களுக்கு தெரியாது. அதை அவித்து போட, அதை சுட்டரிக்க வல்லமை உம்மால முடியும் என்று, உடைய வசனத்தினால முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீர் அதை செய்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்திலையும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா, வின்சன் சைலன், இமானுவேல், எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன், ஜான் யூஜின் குடும்பம், சாலமன் பிரவீன்ராஜ், சாலமன் சாமுel தன்ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம், அமல் ஃபேமிலி, கென்னடி குடும்பம், காட்ஃப்ரி குடும்பம், அகாசி குடும்பம். ஆண்டவரை இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்காங்க சுவாமி. ஆண்டவரை இந்த குடும்பங்களில் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்க, பேர் பேராக காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஐசக் தேவரக்கம் குடும்பம், ஆண்டவரே அநேக குடும்பங்கள் சுவாமி. நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த விதத்தில் எந்த இன்ஃபெக்ஷனோ, எந்த எக்கனாமிக் பிரச்சனையோ அவர்களுக்கு ஏற்படாதவர் நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, அவன் முழுவதுமாக காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நீங்கள் அவர்களோடு இருக்கிறவர் உணரணும் சுவாமி. மேகசமம் அக்னி சமமாக நீங்கள் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் கரங்களை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் சுவாமி. நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் ஒருவரே எங்கள் ஆதாரம் சுவாமி. உண்மையே நம்பி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜப விளக்கா ஸ்தோத்திரம், ஆவியானவர் அசைவனுக்கா ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு என்ற பாடலை நாம் பாடி கூட்டத்தை முடிப்போம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோடு இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power
God bless you.